அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். புத்தாண்டு ஒன்றியவற்றில் எனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட புத்தாண்டை ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக கருதுகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றுடன் முடிந்த 2024 ஆண்டின் அனைத்து மொழிகளிலும் சிறந்த நூலுக்காக இந்திய அரசு வழங்குகின்ற விருதான சாகித்ய அகாடமி விருது மதிப்புக்குரிய பேராசிரியர் இரா வெங்கடாஜலபதி அவர்கள் எழுதிய திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்கிற நூலிற்கு கிடைத்துள்ள செய்தியை நீங்கள் அறிவீர்கள். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டு இறுதியில் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படும் போதெல்லாம் அதன் மீதான சர்ச்சைகள் எழுவது இயல்பானது. அவ்வாறு சர்ச்சைகளில் எழுவதற்கான காரணங்கள் ஏராளமாக உள்ளன. அதுபோல இந்த நூலிற்கும் சாகித்ய அகாடமி விருது கிடைத்த போது சர்ச்சை எழும் என்று ஒரு சிலர் எதிர்பார்த்திருக்கக்கூடும். என்றாலும் இந்த சர்ச்சைகள் இதுவரை எழுந்துள்ள இந்த விருதின் மீதான சர்ச்சைகளை விட சற்று கூடுதலான கவனக்குறிப்பை செய்யும் வண்ணம் எழுந்துள்ளன. இந்த நூலுக்கு விருது கொடுத்தது தவறானது என்கிற கருத்தை பலர் கூறியுள்ளனர். குறிப்பாக ரியாஸ் குரானா என்கிற ஒருவர் இந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தது தவறு என்று விரிவான முகநூல் பதிவை எழுதியிருக்கிறார். அதுபோல இந்த நூல் சாகித்ய அகாடமி விருது கொடுக்கக்கூடிய விதிமுறைகளை மீறுவதால் மட்டுமே அந்த விருது வழங்குதலை கண்டிப்பது அல்லது தவறு என்று சுட்டிக்காட்டுவது என்கிற அடிப்படையில் மரியாதைக்குரிய கவிஞர் இந்திரன் போன்றவர்கள் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதுபோல அவ்வாறு இந்த நூலுக்கு கொடுத்த விருது பொருத்தமுடையதல்ல என்கிற கண்ணோட்டத்தில் சிலர் கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். இந்த மாதிரியான மாற்று கருத்துக்கள் ஒவ்வொரு நூலுக்கும் வந்திருக்கின்றன. ஆனால் இந்த நூலுக்கு கூடுதலாக எனது கவனத்தை ஈர்த்த ஒரு பதிவு மத்திய அரசு தமிழகத்திற்குள் மீண்டும் திலகரை திணிப்பதற்காக மற்றும் வெள்ளாளர் சாதி ஓட்டுகளை பெறுவதற்காக இந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்கிறது என்று ஒருவர் பதிவிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இந்த நூல் மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிற பெரியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை குறித்தும் சில பதிவுகளை ஏற்றினார். அவருடைய 149வது ஆண்டை கொண்டாடுகின்ற வேளையிலிருந்தே நாம் அதற்கான பதில்களை சொல்லி இருக்கிறோம். ஆனாலும் கூட இப்பொழுது அவ்வாறான சர்ச்சைகள் எழுதுவதால் இதை நாம் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த நூலுக்கு விருது கொடுத்ததை தவறு என்று சொன்னவர்களையும் கண்டித்தவர்களையும் இது விதிமுறை மீறல் என்று குற்றம் சுமத்தியவர்களையும் மறுத்து கண்டித்து பலரும் பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே இச்சமயத்தில் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் தமிழ் சமூகத்தில் இவ்வாறு ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது பொதுவாக
கற்றறிந்தவர்கள் அரசியல் காரணமாகவோ அல்லது பல்வேறு சகாயங்களை இழந்துவிடக்கூடும் என்பதற்காகவோ அவர்கள் மௌனம் சாதிப்பது வழக்கம். அவ்வாறு மௌனம் சாதித்தவர்களும் இருக்கிறார்கள். எனக்கு கூட இவ்வாறான விஷயங்களை கண்டிப்பது என்கிற ஒரு எண்ணம் எழுந்தபோது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட இப்படியெல்லாம் கண்டித்து பதிவெல்லாம் போடாத, அதற்கான காரணமாக அவர்கள் எதை சொல்கிறார்கள் என்றால், உன்னுடைய நூல்கள் முக்கியமான நூல்களாக இருக்கின்றன, நீ மிகவும் சிரமப்பட்டு நூல்களை எழுதுகிறாய், அந்த நூல்களுக்கு கற்றறிந்தவர்களுடைய வரவேற்பும் இருக்கிறது. ஆனால் அதற்கு உரிய அங்கீகாரம் அல்லது விருது அல்லது பாராட்டு இவைகளெல்லாம் கொஞ்சம் பெரிய அளவில் இருந்து கிடைக்காமல் போவதற்கு உன்னுடைய சொந்த கருத்துக்களை நீ அவ்வப்போது அந்த முகநூலிலே பதிவிடுவது பேசுவது தான் காரணமாக எங்களுக்கெல்லாம் தெரிகிறது. எனவே நீ அவ்வாறான பேச்சுக்களை எல்லாம் நீ தவிர்த்து விடு. உன்னுடைய ஆய்வு, உன்னுடைய நூல், அது குறித்து மட்டும் நீ கவனம் செலுத்தியிருந்தால் உனக்கு அது உன்னுடைய அங்கீகாரத்துக்கும் பாராட்டுதலுக்கும் பரிசுகளுக்கும் அது வழிவகுக்கும் என்கிறார்கள். அது உண்மைதான், ஒரு வகையில் அது உண்மைதான். அதிகாரத்தில் இருப்பவர்களை எதிர்ப்பதோ அல்லது இது போன்ற விருதுகள், பாராட்டுகள், பரிசுகள் வழங்கக்கூடிய இருப்பவர்களுடைய தவறுகளை கண்டிப்பதோ அல்லது அதை சுட்டி காட்டுவதோ தனிப்பட்ட முறையில் எனக்கு அது ஒரு இழப்பு நேருவதற்கு கூட காரணங்களாக அமையக்கூடும். ஆனால் அது நாம் தீர்மானிப்பதல்ல, அதை மற்றவர்கள் தீர்மானிக்கிற விஷயம். எனவே அது குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நூல் குறித்த எதிரான கருத்துக்களை குறித்து பார்த்தோம். அதில் முக்கியமான கருத்தாக நாம் எதை கருதுகிறோம் என்பதையும் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்கிற மதிப்புக்குரிய பேராசிரியர் இரா வெங்கடாஜலபதி அவர்கள் எழுதிய அந்த நூல், அதனுடைய முக்கியத்துவம், இவைகளை நாம் பார்ப்பது இந்த நூல் மீதான விமர்சனம் வைப்பதோடு அதையும் ஒப்பிட்டு பார்த்தால் சில விஷயங்கள் நமக்கு தெளிவாக கூடும். தமிழக வரலாற்றில் அல்லது தமிழ் சமூகத்தில் பெரியவர் என்று எங்களால் மதிப்புடன் அழைக்கப்படுகின்ற கப்பலோட்டிய தமிழன், செக்கிழுத்த செம்மல், சுதந்திர போராட்ட தியாகி என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்படுகின்ற வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய வரலாறு தமிழ் சமூகத்தில் மறைக்கப்பட்டு விட்டது அல்லது மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக நிலவுவதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனால் அதை முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு, என்னை பொறுத்தவரையில் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாரில்லை. காரணம், பெரியவருடைய முகம், அவருடைய உருவம், அவருடைய தோற்றம், அதை அறியாதவர்கள் பெரும்பாலும் இருக்க முடியாது. நவீன இளைஞர்கள், தமிழ் வழி கல்வி பயிலாதவர்கள், அரசு பள்ளியில் பயிலாதவர்கள் அல்லது மேட்டுக்குடி வாழ்க்கையில் ஊறி திளைத்தவர்கள், அவர்களுக்கு வேண்டுமானால் இவருடைய முகம் தெரியாத அல்லது முகத்தை அறியாதவர்களாக இருந்திருப்பார்களே தவிர, சாதாரண எளிய உழைக்கும் மக்கள், நடுத்தர மக்கள், அரசு ஊழியர்கள், மாணவர்கள், அவர்கள் எல்லோருக்கும் பெரியவருடைய முகம் என்பது பரிச்சயமாக இருக்கும். ஒருவேளை அவருடைய பெயரை தெரிந்து கொள்வதில் வேண்டுமானால் அவர்களுக்கு சில தடுமாற்றங்கள் இருக்கலாமே தவிர அப்படி இருக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அவருக்கு ஒரு காரணம் உண்டு.
பெரியோருடைய முகத்தை, அவருடைய உருவத்தை சிலைகளாக, படங்களாக, சித்திரங்களாக வரைந்து தமிழகம் முழுவதும் வைத்து அதை போற்றி வணங்கி கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக வெள்ளாளர் சாதியை சேர்ந்தவர்கள், அவரை கடவுளாக எண்ணுபவர்கள், குலதெய்வமாக வழிபடுகிறவர்கள், அவருடைய படங்களை வைத்து அவருடைய சிலைகளை வைத்து அந்த சிலைகளுக்கு மாலை அணிவிப்பது, பிறந்த நாள், நினைவு நாள் போன்றவற்றை மாலை அணிவிப்பது, அவரை வணங்குவது போன்ற செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார். அவரை ஒரு சாதிய வட்டத்துக்குள் சிக்க வைக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு யாரை நோக்கி சொல்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவருடைய முகத்தை, உருவத்தை தமிழக மக்கள் இன்னும் மறக்காமல் இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறார்கள். வெள்ளாளர் சாதியைச் சேர்ந்தவர்கள் அவருடைய உருவத்தை சிலைகளாக நிறுவுவதும், படங்களாக வரைவதும், காலண்டர்களாக அச்சிடுவதும், அவர் பேரிலே அமைப்புகள், இயக்கங்கள் வச்சு நடத்துவதும், இவைகள் எல்லாம் அவருடைய உருவத்தை மக்களிடந்து வரைய விடாமல் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அவ்வாறு வெள்ளாளர் சாதி அமைப்புகள் பெரியவருடைய உருவத்தை வணங்குவது, சிலைக்கு மாலையிடுவது, அவருடைய பிறந்த நாள், நினைவு நாட்களிலே பல்வேறு அன்னதானம், பொங்கல் வைப்பது, காவடி எடுப்பது போன்ற ஒரு இறை நம்பிக்கை சார்ந்த சடங்குகளை செய்வது, இவ்வாறெல்லாம் செய்வதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அது போதாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் வெறும் உருவமாக மட்டும் நாம் கடைபிடிக்கக்கூடியவர் அல்ல என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. எப்போது அவருடைய சிலைகளையும் உருவப்படங்களை வணங்குகிறவர்கள் அவருடைய கருத்துக்களை படித்து ஊன்றி அதை கடைபிடிக்கும் முயற்சியில் இறங்குகிறார்களோ அதுதான் அவருக்கு உண்மையாக செய்கிற அஞ்சலியாகவும் நன்றி கடனாகவும் இருக்கும் என்ற பெருத்த நம்பிக்கை கொண்டவன் நான் சார்ந்திருக்கிற ஆய்வட்டத்தின் நோக்கம் கூட அதுதான். பெரியோருடைய வரலாற்றை மக்களிடையே பரப்புவது, பெரியோருடைய படைப்புகளை மக்களிடையே பரப்புவது, பெரியோருடைய கருத்துக்களை மக்களிடையே பரப்புவது, இந்த பணிகளில் தான் வ.உ.சி. ஆய்வட்டம் தமிழ்நாடு எனும் அமைப்பு கடந்த 3 ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டு வருகிறது. இடமிருந்தும் ஆதரவு இருக்கிறது. எங்களுடைய பல்வேறு செயல்பாடுகள் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. எனவே அவ்வாறான தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு நோக்கோடு எங்களுடைய பயணம் இருக்கிறது. ஆனால் அது அவ்வளவு எளிதான ஒரு காரியமாக இல்லை. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் முழுமையாக ஆவண ஆதாரங்களின் அடிப்படையில் தொகுக்கப்படவில்லை. அவரது படைப்புகள் இன்னும் பரவலாக மக்களிடத்திலே கொண்டு செல்லப்படவில்லை. சென்ற ஆண்டு தமிழக அரசு வெளியிட்ட தொகுப்பு ஒரு முக்கியமான பாராட்டத்தக்க ஒரு செயலாக அமைந்தது. அதன் மூலமாக ஒரு சில ஆயிரம் பேராவது புத்தகங்களை வாங்கி சென்றிருப்பார்கள் அல்லது படித்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே அவரது படைப்புகள் கிடைக்காமலே இருந்த ஒரு காலகட்டத்தில் இன்று அவரது படைப்புகள் மிக குறைந்த விலையில் தமிழக அரசால் வெளியிடப்பட்டு தமிழ்நாட்டு அரசு பாடநூல் கல்வி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு இருக்கிறது. அதை இப்போதும் வாங்கிக் கொள்ளக்கூடிய வசதி இருக்கிறது. எனவே அவருடைய படைப்புகளை நாம் எங்கும் கிடைக்கவில்லை, எங்கு வாங்க முடியவில்லை என்கிற எண்ணம், அந்த கட்டத்தை நாம் தாண்டி இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுமையாக தொகுக்கப்படவில்லை. ஓரளவு இந்த நூல்களை எல்லாம் திரட்டி படித்தால் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும்.
அவரது படைப்புகள் இப்போது நமக்கு கிடைக்கின்றன. அடுத்த அவருடைய கொள்கைகள், சிந்தனைகள் இவைகள் எல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டும். நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், பெரியவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஒரு அரசியல்வாதி. அவருக்கு இலக்கிய பரீட்சையும் உண்டு, இலக்கிய செயல்பாடுகளும் அவர் செய்திருக்கிறார். அவருக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, மத நம்பிக்கை உண்டு, சாதி குறித்து ஒரு நேர்மையான பார்வை உண்டு. ஆனால் நாம் அவரை தியாகியாக மட்டுமே கருதி வருகிறோம். அந்த தியாகம் என்பதே அவருடைய அரசியல் சிந்தனையிலிருந்து அவருக்கு கிடைத்ததுதான். அவருடைய அரசியல் சிந்தனை தான் அவரை தியாகத்துக்கு உள்ளாக்கியது. எனவே அவருடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இளைஞர்களுக்கு வர வேண்டும், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வர வேண்டும். அதற்கான முயற்சிகளை கற்றறிந்த பெருமக்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலைமையில் தான் இப்பொழுது நாம் இருக்கிறோம். பொதுவாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிலே பல சம்பவங்கள் இருக்கின்றன. அது இந்திய தமிழக வரலாற்றோடு பின்னி பிணைந்த சம்பவங்கள். குறிப்பாக அவர் தூத்துக்குடி கடலிலே கொண்டு வந்து நிறுத்திய சுதேசி கப்பல் யாரும் செய்திராத ஒரு சாதனை. அது ஒரு முக்கியமான அவருடைய வரலாற்றில் இருந்து எப்போதும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பது அவர் சுதேசி கப்பல் கம்பெனியை சிரமப்பட்டு தொடங்கி அந்த கப்பல்களை கொண்டாந்து நிறுத்தியது. அதை விரிவாக நாம் பல முறை பேசியிருக்கிறோம். இரண்டாவதாக அவர் நடத்திய கோரல்மில் தொழிலாளர்கள் போராட்டம், அந்த போராட்டத்தை அவர் பாதுகாத்த முறை, அந்த தொழிலாளர்களுக்கு அவர் எவ்வளவு அரணாக இருந்தார், இவைகளும் இன்றும் நமக்கு தேவைப்படுகிற அனுபவங்களாக அவைகள் இருக்கின்றன. அடுத்ததாக அவருடைய சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு அவருடைய சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதற்கான காரணம், இவைகளையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் 1912 அவர் சிறையிலிருந்து வெளிவரும் பொழுது 1908 அவர் சிறைக்கு செல்லும் போது இருந்த நிலையில் தமிழ்நாடு இல்லை, இந்தியாவும் இல்லை. ஒரு பெரும் ஆறுதலுக்கு உள்ளாயிருந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர் வெளியே வருகிறார். அந்த மாற்றங்களை அவர் புரிந்து கொண்டு அதனோடு சில விஷயங்களில் உடன்பட்டும் பல விஷயங்களில் உடன்பட முடியாமலும் தத்தளிக்கிறார். இறுதியாக அவருடைய முயற்சிகள் எல்லாமே, அவருடைய நம்பிக்கைகள் எல்லாமே வெவ்வேறு பயணங்களில் போய்கொண்டிருப்பவர்களுடைய நிலைமையை பார்த்து அவர் அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறார். அவ்வாறு அரசியலிலிருந்து ஒதுங்கி அவருக்கு தஞ்சமளித்து அவரை பாதுகாத்தது தமிழ். அந்த தமிழுக்கு நன்றி கடனாக அவர் திருக்குறளுக்கு உரை எழுதினார், தொல்காப்பியத்தை பதிப்பித்தார், திருக்குறள் மணக்குடவர் உரையை பதிப்பித்தார், இலக்கிய பணிகளை மொழிபெயர்ப்பு செய்தார், ஒரு சில வேலைகளை அவர் செய்திருக்கிறார். ஆனால் அவர் அவருடைய அரசியல் பணியின் உச்சத்தில் இருந்த காலத்தில், அதாவது 1908 அவர் கைது செய்யப்பட்ட காலத்தில், அந்த 1906, 7, 8 ஆகிய 3 ஆண்டுகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் செல்வாக்குள்ள ஒரு நபராக அவர் இருந்தார். அவருடைய செல்வாக்கு நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பரவி இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யப்பட்ட மறுநாள் நடந்த நிகழ்ச்சி தான் திருநெல்வேலி எழுச்சி. இந்த திருநெல்வேலி எழுச்சிக்கும் பெரியவருக்கும் இருக்கின்ற ஒரே தொடர்பு, அவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மக்கள் எழுச்சி நடத்தினார்கள் என்பதுதானே தவிர
அந்த எழுச்சிக்கு அவர் எந்த திட்டமும் விடவில்லை. அந்த எழுச்சி இப்படி நடக்கப் போவதும் அவருக்கு தெரியாது. ஒரு மனிதன் சம்பந்தப்படாத, ஆனால் அந்த மனிதனுக்காக நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்ச்சி தான் அந்த திருநெல்வேலி எழுச்சி. இந்திய அரசியல் வரலாற்றில் இது போன்ற ஒரு எழுச்சி 1908 மார்ச் 13 நடந்தது போல அதற்கு முன்னரும் நடந்தது கிடையாது, பின்னரும் நடந்தது கிடையாது. வேற எந்த தலைவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய புகழ் அந்த திருநெல்வேலி எழுச்சியின் மூலமாக பெரியவருக்கு கிடைத்தது. பெரியவரை குறித்த சம்பவங்களிலேயே அவர் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து கப்பல்களை கொண்டு வந்தது ஒரு சாதனை என்றால், பிரிட்டிஷ் முதலாளிகளுடைய எதிர்த்து நடந்த போராட்டத்தை பாதுகாத்து ஆதரித்தது ஒரு மிகப்பெரிய சாதனை என்றால், அவற்றை விட அவருக்காக மக்கள் நிகழ்த்திய இந்த திருநெல்வேலி எழுச்சி என்பதுதான் இந்திய தமிழக வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் கருதுகிறேன். ஆனால் அவர் கப்பல் கொண்டு வந்த விவரம் தெரிந்த அளவிற்கு, அவர் சிறையிலே சிக்கிழுத்த அந்த தகவல் தெரிந்த அளவிற்கு, அவர் கோரமில் தொழிலாளர்கள் போராட்டத்தை பாதுகாத்த விவரம் மக்களுக்கு தெரியாது. அதுபோல அவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் நடத்திய எழுச்சியும் தமிழக மக்களுக்கு தெரியாது. அவர் குறித்த ஆய்வினை நாங்கள் மேற்கொண்டு அவரை எவ்வாறு மக்களிடம் கொண்டு செல்வது, எதை கொண்டு செல்வது என்பதை குறித்து பேசுகின்ற பொழுது நாங்கள் தேர்ந்தெடுத்தது இந்த திருநெல்வேலி எழுச்சியை தான். இந்த திருநெல்வேலி எழுச்சியின் மூலமாக தமிழக மக்களுடைய ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட பண்பை நாம் பார்க்க முடியும். அது தன்னெழுச்சியாக நடந்த போராட்டம் என்று பலர் கருதினாலும் கூட என்னை பொறுத்தவரையில் அது தன்னெழுச்சியாக நடந்த போராட்டமாக நான் கருதவில்லை. அது நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு எழுச்சி. ஆனால் அவர்கள் அந்த எழுச்சிக்கு வைத்திருந்த இலக்கை அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அந்த எழுச்சி அந்த எழுச்சி ஒரு வெறும் கலவரம் என்று ஆங்கிலேயர்கள் அதற்கு பின்னாடி இந்திய விடுதலை ஆட்சியாளர்கள் குறிப்பிடும் கூட குறிப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்ததற்கு காரணமாக நான் கருதுகிறேன். திருநெல்வேலி எழுச்சி என்பது தமிழக மக்கள் எப்போதும் மறக்கக்கூடாத ஒரு சம்பவம், வரலாற்று சம்பவம். மக்கள் அரசியல் உணர்வு பெற்று பொங்கி எழுந்த தருணம் அது. அதனால்தான் பெரியவர் குறித்த அவருடைய வரலாற்று சம்பவங்களே மிக முக்கியமான ஒரு சம்பவமாக திருநெல்வேலி எழுச்சியையும் மிக முக்கியமான ஒரு நாளாக 1908 மார்ச் 13 நாங்கள் கருதுகிறோம். அவருடைய கடிதங்களை தொகுத்து வெளியிட்டவர் வ.உ.சியும் பாரதியும் திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சியும் என்ற நூல்களை எழுதியவர். அதற்கு பிறகு தொடர்ந்து திலகர் குறித்து வ.உ.சி எழுதிய நூலை பதிப்பித்தார். மற்றும் சமீபத்தில் வராது வந்த மாமணிகள் என்ற ஒரு மிகப்பெரிய அவர் குறித்த பல்வேறு செய்திகளையும் திரட்டி ஒரு நூலாக கொடுத்தார். அதைத் தொடர்ந்து சுதேசி ஸ்ட்ரீம் என்ற ஒரு ஆங்கில நூலை பெண்குவின் பதிப்பக வெளியீடாக கொண்டு வந்து இந்தியா முழுவதும் பெரியவரின் பெயர் பரவுவதற்கு காரணமாக இருந்தார். அவருடைய எல்லா நூல்களிலுமே பெரியவர் மீது அவர் கொன்ற பற்றை நாம் பார்க்கலாம், அவர் மீது வைத்திருந்த மதிப்பை நாம் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் அவர் மேடைகளிலே பேசும்போது கூட சில நேரங்களிலே அவர் கண்கலங்கி பேசுவதை நிறுத்தி விடுவதை கூட நாம் பார்த்திருக்கிறோம். பெரியவர் குறித்து அவர் எழுதிய இந்த நூல்களில்
அல்லது கட்டுரைகளிலும் மிகச்சிறந்த நூலாக நான் கருதுவது இந்த திருநெல்வேலி எழுச்சியும் வாவசியம் என்கிற நூலைத்தான். அதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு முன்னவரை சொன்னேன். பேராசிரியர் ஆயிரா வெங்கடாஜலபதி என்ற ஒருவர் இல்லை என்றால் இந்த திருநெல்வேலி எழுச்சி என்பது மக்களுக்கு தெரியாமலே போயிருக்கும், நிச்சயம் தெரியாமலே போயிருக்கும். ஏனென்றால் அதற்கு முன்னால் அவரை பற்றி எழுதியவர்கள் எல்லோரும் அதை ஒரு சிறு மக்களுடைய ஆத்திரத்தை தெரிவிக்கிற ஒரு சிறு விஷயமாக கருதித்தான் எழுதியிருந்தார்களே தவிர அதனுடைய சமூக அரசியல் பின்புலத்தோடு யாரையும் அதை அணுகி எழுதவில்லை. அவ்வாறு அதை அணுகியது மட்டுமில்லாமல் அந்த எழுச்சி குறித்த முழுமையான தகவலை நமக்கு பேராசிரியர் கொடுத்திருக்கிறார். பெரியவர் குறித்த நூல்களிலே மிக மிக முக்கியமான நூல் என்பதற்கு இது மட்டும் காரணமல்ல. இந்த நூல் ஊறுகிற செய்திகளும் தமிழக இந்திய வரலாற்றிலேயே எப்போதும் கவனத்தில் கொள்ளக்கூடிய செய்திகளை கொண்டிருக்கிற நூல். அந்த நூலை முழுமையாக நிதானமாக சுய புத்தியோடு படிப்பவர்களால் இந்த நூலின் தாக்கத்தில் இருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாது. ஆனால் இந்த நூலை படிக்காதவர்கள் அல்லது இந்த நூலின் அட்டையை மட்டுமே பார்த்து சில தற்கூறிகள் பேராசிரியர் பதவியில் இருக்கிற சில அறிவிலிகள் இந்த நூலின் உள்ளடக்கம் என்ன, இந்த நூல் மூலம் இந்த நூலை படிக்கும் வாசகன் அவன் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன, அரசியல் என்ன, இவைகளை பற்றி எந்த அறிவும் இல்லாதவர்கள் இந்த நூலை ஒரு தொழில்நுட்ப கோளாறு, இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு போல சாகித்ய அகாடமி விருதில் விதிமுறைகளை மீறிவிட்டது என்பதற்காக இந்த நூல்களுக்கு கொடுத்தது தவறு 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 என்று முட்டாள்களைப் போல உளறிக் கொண்டிருக்கிறார். நாம் எந்த விஷயம் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்று கருதுகிறோமோ அந்த விஷயம் மக்களுக்கு கிடைப்பதற்கு இந்த விருது ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை காட்டியிருக்கிறது. திருநெல்வேலி எழுச்சி என்றால் என்ன என்று அனைவரும் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பரிசு வழங்கியிருக்கிறது. எதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டுமோ, பெரியவர் குறித்த எந்த விஷயத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று பெரியவருடைய பற்றாளர்கள் எண்ணுகிறார்களோ அந்த விஷயத்தை கொண்டு செல்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை இந்த அரசு வழங்கியிருக்கிறது. பேராசிரியர் எழுதியுள்ள எந்த நூலுக்கு கிடைத்திருந்தாலும் எங்களுக்கு இந்த ஒரு மகிழ்ச்சி கிடைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நூலை, மிக முக்கியமான விருதை கொடுத்து கவனப்படுத்திய அரசிற்கும் சாகித்ய அகாடமி குழுவினருக்கும் நாம் நன்றி பாராட்ட வேண்டுமே தவிர சரியான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் அது வேற மாதிரி இருக்கும். இந்த விருதின் மீது குறை சொல்லுகிற கூமுட்டைகள் எல்லோரும் முதலில் இந்த நூலை வாசிக்குமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். அந்த கூமுட்டைகள் இந்த நூலை வாசித்து விட்டு வாசித்த பிறகு உங்களுக்கு பெரியவர் மீது உங்களுக்கு இருக்கிற மதிப்பீடு எப்படி மாறி இருக்கிறது, உங்களை போல ஒரு வாசகன் அதை படித்தால் அவனுக்கு பெரியவர் மீது என்ன மதிப்பு வரும், என்ன மதிப்பீடு வரும், அந்த மதிப்பீடு இந்த நாட்டுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா என்று யோசித்திருந்தால் இந்த அறிவு கட்ட முண்டங்களுக்கு இந்த விருது கொடுத்த சர்ச்சையே அவர்களுக்கு தோணியிருக்கார். அவங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு இலக்கியத்திற்கு கொடுக்க வேண்டும். ஒருவர் சொல்லுகிறார், வாவுசியும் பாரதியும் நூலுக்கு கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் பாரதி ஒரு இலக்கியவாதி, அவனோடு தொடர்புடைய ஆய்வு நூலாக கருதி பாரதியும் வாவுசியும் என்ற நூலுக்கு கொடுத்திருக்கலாம் என்கிறார். பாரதியை வெறும் இலக்கியவாதியாக மட்டும் பார்க்க முடியுமா? அவன் எப்பேற்பட்ட அரசியல்வாதி, எப்பேற்பட்ட களச்செயற்பாட்டாளர். பாரதியினுடைய அரசியலை தவிர்த்து விட்டு
அவனை வெறும் இலக்கியவாதியாக மட்டும் பார்ப்பதை போன்ற முட்டாள்தனமான பார்வை ஏதாவது இருக்க முடியுமா? பாரதியருடைய அரசியல் செயல்பாட்டுகளில் 100ல் 1 பங்கு தெரியுமா? அவருடைய கட்டுரையிலே இந்த நாட்டு மக்கள் தேசப்பற்று கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் பொங்கி எழுந்த கட்டுரைகளில் வார்த்தைகளுக்கு பொருள் தெரியுமா? அன்று சென்னை கல்லூரி மாணவர்களிடையே அவனுக்கு இருந்த புகழ் தெரியுமா? அவன் திருவல்லிக்கேணி சாலையில் நடந்து வந்தால் பார்க்கிற மாணவர்கள் எல்லோரும் அவன் முன்னால் ஓடி வந்தார்களே, அதற்கான காரணம் என்ன? அவன் கடற்கரையிலே கூட்டம் நிகழ்த்தினால் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அமர்ந்திருந்தால் அதற்கான காரணம் என்ன? அவன் மேடையில் ஏறி பாடினால் கைதட்டி ஆர்ப்பரித்து கோஷமிட்டார்களே மக்கள், அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் குயில் பாட்டு பாடியதனாலா? அவன் தமிழ் மொழியை பற்றி பாடியதால் மட்டுமா? அல்லது அவன் தமிழ் இலக்கியத்துக்கு வளமை சேர்த்தான் என்பதற்காகவா? இல்லையே. உன்னுடைய அரசியல் தானே, உன்னுடைய சுதேசிய கொள்கை தானே, அவனுடைய அரசியல் ஈடுபாடு தானே என்று மக்களிடையே அவனை பிரபலமாக்கிய. அதானே அவன் மக்களுக்கு தன்னுடைய அரசியல் கருத்துக்களை பாட்டாலும் பேச்சாலும் எழுத்தாலும் அவன் செய்து கொண்டிருப்பான். அப்பேற்பட்ட பாரதியின் அரசியல்வாதியுடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்த இன்னொரு அரசியல்வாதி தானே பெரியவர். அவர்கள் இந்த இருவரும் அரசியல்வாதிகள் இல்லாமல் யார்? பாரதியை அரசியல்வாதியாக பார்க்காத ஒரு சிந்தனை எப்படி இருக்கும்? பாரதியுடைய அரசியலை தெரியாதனால அவ்வளவு மூடத்தனமாக வந்து இன்னைக்கு போய்கிட்டு இருக்கலாமே. அவன் சுக துக்கங்களை, சொந்த வாழ்க்கை இழந்தது எல்லாம் எதற்காக? அவனுடைய இலக்கிய பற்றுக்காகவா? அவன் தமிழ் மொழி மீது கொண்டிருந்த பற்றுனால அவன் இவ்வளவு சிரமப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். அவனுடைய அரசியல், அந்த அரசியலை புரிந்து கொள்ளக்கூடிய திராணியற்ற சில கழுதைகள் பாரதியை அரசியல் அற்றவனாக பார்க்க நினைப்பது, அப்படி ஒரு சித்திரத்தை வரைய நினைப்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது என்பதை உங்களுக்கு தெளிவாக்க விரும்புகிறேன். இவ்வாறு உளறுகிற கூமுட்டைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மற்றவர்களும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஆயிரா வெங்கடாஜலபதி எழுதிய 2024 சாகித்ய அகாடமி விருது பெற்ற திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்கிற நூலை வாங்கி படியுங்கள். அதை திருமணங்களுக்கு, பிறந்த நாட்களுக்கு மற்றும் பல்வேறு விசேஷங்களுக்கு பரிசாக கொடுங்கள். பள்ளி மாணவர்களுக்கு பரிசாக வழங்குங்கள். நூலகங்களுக்கு பரிசாக வழங்குங்கள். நூல்கள் இருக்கும் இடத்திலெல்லாம் இந்த நூலை கொண்டு போய் வையுங்கள். அதனூடாக இந்த எழுச்சி என்றால் என்ன என்று மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். அரசியல் என்றால் என்ன என்று மக்கள் புரிந்து கொள்ளட்டும். நாட்டுப்பற்று என்றால் என்ன என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். அப்படி ஒரு பெரும் வாய்ப்பை வழங்கியிருக்கிற இந்த நூலுக்கு, இந்த நூலை எழுதிய மதிப்புக்குரிய பேராசிரியர் வெங்கடாஜலபதி அவர்களுக்கும்